யார் எல்லையில்லாத தந்தை மற்றும் அவர் என்ன ஆஸ்தியை அனைவருக்கும் கொடுக்கின்றார். ஓம் சாந்தி. நமக்கு 2 தந்தைகள் இருக்கின்றார்கள். அதாவது லௌகீக தந்தை மேலும் பரலௌகீக தந்தை. பரலௌகீக தந்தைதான் எல்லையில்லாத தந்தை என்று சொல்லப்படுகின்றார். ஏனென்றால் அவர் ஒருவரே. அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர் ஒருவரே தான் பரமாத்மாவாக, பரமபிதா பரமாத்மாவாக, எல்லை இல்லாத தந்தையாக இருக்கின்றார். அவரை ஏன் எல்லை இல்லாதவர் என்று சொல்கின்றோம் என்றால், அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார். ஆதலால் தான் அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்கின்றோம். அவர் அனைவருக்கும் ஆஸ்தியை கொடுப்பதற்காக இப்பொழுது சங்கம் யுகத்தில் வந்திருக்கின்றார். நாம் தந்தையை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தோம் என்றால் நாம் நமது இனிமையான அமைதியான வீட்டிற்கு சென்று விடுவோம். அவர் நம்மை இந்த துக்க உலகத்திலிருந்து, தூய்மையற்ற உலகத்திலிருந்து அழைத்து செல்வதற்காகத்தான் அவர் வந்திருக்கின்றார். அவரோ சுகத்தை கொடுப்பவர், துக்கத்தை இருந்து விடுவித்து சுகத்தை கொடுப்பவராக இருக்கின்றார். மேலும் சிலரோ அமைதியை அடைவார்கள். அதாவது அமைதி என்பது இனிமையான அமைதியான வீட்டில் கிடைக்கும். அதாவது பரந்தாமத்தில் கிடைக்கும். மேலும் சிலரோ சுகத்தை பெறுவார்கள், அமைதியையும் பெறுவார்கள். அவர்கள்தான் பிராமணர்கள். அதாவது சொர்க்கத்தில் அவர்கள் சென்றடைவார்கள். ஆகையினால் தந்தை இப்பொழுது சுகம் மற்றும் சாந்தியின் ஆஸ்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். மேலும் அவர் ஞானத்தையும் பிரம்மாவின் மூலமாக அனைவருக்கும், அதாவது பிராமண குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் தந்தை சொல்கின்றார், நீங்கள் என்னுடன் இருக்கும் எல்லையற்ற ஆஸ்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் முதலில் ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியின் ஆஸ்தியும் கிடைத்து விடுகின்றது. மேலும் அனைவரும் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். ஆகையினால் எவரவர்களுக்கு அவர்களின் பாகத்திற்கு ஏற்ப நாடகத்தில் அவரவர்கள் நடிப்பை ஏற்று நடிக்கின்றார்கள். சொர்க்கத்தில் சுகம் இருக்கும், வீட்டில் அமைதி இருக்கும். ஆகையால் அவரவர்களின் முயற்சிக்கேற்ப தந்தை நினைவில் எவ்வளவுக்கு எவ்வளவு செய்கின்றார்களோ அவ்வளவுக்கு அவர்கள் ஆஸ்தியை அதிகரித்துக் கொள்கின்றார்கள். ஓம் சாந்தி.